பேசும் பூமியதில் திருக்குறளை சொல்லியவன், பலர் மனதை அள்ளியவன், புலிகோழியினை மலையத்தில் எதிரிகள் போட்டி பாட இமயத்தில் கட்டியவன், புது விண்கலம் ஒன்றினை சந்திரன் உரசிட உழைப்பினை கொட்டியவன். மண்ணை நினைப்பான் சாதனை தமிழன், எங்கும் இருப்பான் என்றும் ஜெயிப்பான் சாதனை தமிழன். நோபல் பரிசுகளை தமிழன் மும்முறை தட்டியவன், புகழ் இமயம் எட்டியவன். இனி எத்தனை எத்தனை பட்டியல் எத்தனை சொல்லிடு தமிழினமே. இது இரவிலும் பகலிலும் தரையிலும் கடலிலும் உழைத்திடும் தனியினமே. விண்ணை வளைப்பான் மண்ணை நினைப்பான் சாதனை தமிழன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற பாரதிதாசனின் வரிகளுக்கு ஏற்ப தாழாத சாதனை வேட்கை கொண்ட தமிழனின் ஆற்றல் இன்று ஒட்டுமொத்த உலகமும் கைத்தட்டி திரும்பி பார்க்க வைக்கும் அளவிற்கு உயர்ந்துள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது. இவன் தனது அறிவுத்திறனை வளர்த்துக் கொள்ளும் நோக்கமாக இவ்வுலகம் முழுமைக்கும் பயணித்து பணிந்து பக்குவமாய் பல நாட்கள் அயராது உழைத்து தனது சாதனைகளை வெளிப்படுத்தி தனக்கு மட்டுமன்றி தன்னை ஈன்றெடுத்த தமிழ் மண்ணுக்கும் பெருமையை சேர்த்துக் கொண்டிருக்கின்றான் இந்த சாதனை தமிழன். சர் சி வி ராமன், அப்துல் கலாம், ராமகிருஷ்ணன், தன்ராஜ் பிள்ளை, AR ரஹ்மான், விஸ்வநாதன் ஆனந்த், இளையராஜா, நரேன் கார்த்திக், SA நாதன், மயில்சாமி அண்ணாதுரை, அனந்தகிருஷ்ணன் போன்ற சாதனையாளர்கள் தோன்றிய இந்த மண்ணில் இன்னும் எத்தனையோ சாதனையாளர்கள் பல துறைகளிலும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சாதனை புரிய. நம் நாட்டின் பெருமையை உலக அரங்கிலும் நிலைநாட்ட துறைகளும் சாதனைகளும் வெவ்வேறாக இருப்பினும் சாதிப்பது மட்டும் தமிழனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நம் ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டும். தமிழர்கள் என்றாலே சாதனையாளர்கள் தான். அந்த சாதனையாளர்கள் உலகெங்கும் பறந்து இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சாதனை தமிழர்களை அடையாளப்படுத்துவது இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். விண்ணை வளைப்பான் மண்ணை நினைப்பான் சாதனை தமிழன், எங்கும் இருப்பான் என்றும் ஜெயிப்பான் சாதனை தமிழன். இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இங்கிருந்தே இவன் துவக்கிய இந்த சாதனை பயணம் இன்று இவ்வுலகம் முழுமைக்கும் இசைந்து போகும் அளவிற்கு எல்லா மனிதரின் மனதுள்ளும் ஆழமாய் பதியும் அதிசயத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. திரைக்கடல் ஓடியும் திரவியம் மட்டும் தேடாது திறந்த வெளிகளிலெல்லாம் தன் அறிவுத்திறனை திறவு கோலாக்கி ஆய்ந்து ஆராய்ந்து ஆச்சரியமூட்டும் பல செயல்கள் புரிந்து சாதித்துக் கொண்டிருக்கிறான் தமிழன். இவன் கால் தடம் பதியாத இடமே இல்லை என சொல்லும் அளவிற்கு சாதித்துக் கொண்டிருக்கிறான். விண்ணையும் விருதையும் தன் விரல் நுனியில் தக்க வைத்துக் கொண்ட தமிழர்கள் ஏராளம். மருத்துவம், விஞ்ஞானம், கலைகள், கல்வி, பொருளாதாரம், விளையாட்டு என எத்துறையை எடுத்தாலும் சாதனை தமிழனின் கால் தடம் தொடர்ந்து பதிந்து கொண்டே சென்று கொண்டிருக்கும் இத்தருணத்தில் நாளைய சமுதாயம் இன்றைய இளைஞர்கள் கையில் என கூற்றை வலுப்படுத்த கல்வியின் அவசியத்தை உணரச் செய்வதோடு மட்டுமல்லாமல் அதனை குறைந்த செலவில் உலக தரத்தில் அளிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு அதனை திறம்பட செய்து பல ஆயிரம் மாணவர்களை மருத்துவம் பயில தமிழகத்திலிருந்து மட்டுமல்லாமல் மலேசிய நாட்டிலிருந்தும் அயல் நாடுகளுக்கு சென்று கற்க பேருதவி புரிந்து கொண்டிருக்கும் டத்தோ திரு வரதராஜு இன்றைய சிறப்பு விருந்தினராக அவரின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம். வணக்கங்க. சாதனை தமிழர் என்ற நிகழ்ச்சிக்கு என்னை தேர்ந்தெடுத்தமைக்கு நன்றி. பள்ளி படிப்பு முடிச்ச உடனே
மெடிக்கல் அசிஸ்டண்ட்டாக உங்களோட கேரியரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களோட தொழிலை ஸ்டார்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் கல்வியாளராக வர்றதுக்கு உங்களுக்கு யார் வந்து உந்துகோலாக இருந்தாங்க? நல்ல கேள்விங்க. என்னுடைய இந்த மருத்துவ உதவியாளர் தொழில் செய்திருக்கும் போது என்னுடைய பையன், 2வது பையன் வந்து மருத்துவம் படிப்பதற்கு ஆர்வமாக இருந்தார். அவரை வந்து ரஷ்யாவில் முதல் முதலாக அனுப்பி 1995ஆம் ஆண்டிலே அவர் படிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து அனுப்பி வைத்தார். அவர் தான் என்னுடைய உந்துகோல். எப்படி வந்து இந்த மருத்துவ படிப்புக்கு குறைஞ்ச செலவில் வந்து நிறைய பேருக்கு கல்வி கொடுக்கணும்னு உங்களுக்கு எண்ணம் எப்படி வந்தது? பல சிரமங்களுக்கு இடையில, பல பண பிரச்சனைகளுக்கு இடையில தான் நம்ம அனுப்பணும். ஆனாலும் அதை நம்ம சமாளித்து அந்த ஒரு வைராக்கியத்தில் நாம் அந்த கல்வியை அவருக்கு கொடுத்தோம். அவர் படித்து முடித்த பிறகு அதையே ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு இந்த நாட்டிலே உள்ள மக்களுக்கு, குறிப்பாக தமிழ் மக்களுக்கு பணம் பொருளாதார சூழ்நிலையில் படிக்க முடியாதவர்களுக்கு அந்த கல்வியை வழங்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலே நாம் இதை ஆரம்பித்தோம். குறைந்த செலவிலேயே நாம் இந்த கல்வியை கற்பதற்கு ஒரு ஏற்பாடினை செய்து அந்த பல்கலைக்கழகத்தின் மூலமாக நாம் ஒரு ஒப்பந்தம் செய்தோம். அதன்படி தொடர்ந்து நாம் இப்படி செய்து வருகின்றோம். சாதனை தமிழன். முனுசாமி கவுண்டர் எல்லம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்த இவரின் பிறப்பிடமும் வாழ்விடமும் மலேசிய நாடாக இருப்பினும் இவரின் சுவாசம் தமிழே. சொந்த ஊர் சென்னையை அடுத்த மதுராந்தகம். இங்கிருந்து இடம்பெயர்ந்து அயல் நாடுகளுக்கு சென்று நம் பெருமையை நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் பல தமிழர்களில் இவர்களும் ஒருவரே. இவரின் தந்தை தனது 8வது வயதிலேயே இங்கிருந்து மலேசிய நாட்டிற்கு குடிபெயர்ந்த பின்னர் 7/6/1946 அன்று போர்ட்லாந்து நகரில் பிறந்து வளர்ந்த டத்தோ வரதராஜு தனது பள்ளி பருவத்தையும் அங்கேயே துவக்கி வளரத் துவங்கினார். மருத்துவம் பயில்வதை விருப்பமாக கொண்ட இவரின் முயற்சிகள் தோல்வியடைந்து போகவே அது சார்ந்த கல்வியான மருத்துவ உதவியாளர் பாடத்தை நன்கு கற்றுத் தேர்ந்தார். இருப்பினும் தான் இழந்த மருத்துவ கல்வியை தனக்கு பிறந்த 2 மகன்களில் ஒருவரை மருத்துவம் கற்க வைத்தார். வெறும் கனவாகி போன இவரின் மருத்துவ கல்வியை இதன் மூலம் நனவாக்க துவக்கிய இவர் அன்றிலிருந்து பல மாணவர்களை தனது மகரம் நிறுவனத்தின் மூலம் வெளிநாடுகளுக்கு அனுப்பி மருத்துவம் கற்க ஆயத்தப்படுத்துகிறார். இந்த காலகட்டத்தில் மெடிசின் படிக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அது இருந்த போதிலும் நம்மள இங்கே எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் இளைஞர்களுக்கு மெடிசின் படித்து வர வேண்டிய ஆசை இருந்தாலும் அதுக்கான ஒரு பண வசதி எங்ககிட்ட கிடையாது. இருந்த போதிலும் எங்களை இங்கிருந்து வெளிநாட்டுக்கு அழைச்சி கொண்டு போய் ரஷ்யாவில் நல்ல ஒரு குறைஞ்ச செலவில் எங்களுக்கு எல்லாம் உதவி செய்து கொடுத்து மிஸ்டர் வரதராஜன் எங்களை ரொம்ப நாள் ஊக்குவிச்சு வருகிறாரு. இதை நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். இந்த மாதிரி என்ன மாதிரி மாணவர்கள் இல்லாமல் எல்லாருக்கும் இந்த மாதிரி உதவி கிடைச்சா மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம் சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த மாதிரி உதவி மீண்டும் மீண்டும் அவர் செய்யணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர் இந்த செய்யறதுக்கு எங்க மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். மகரம் சொல்லிட்டு எப்படி வந்து இந்த நிறுவனத்துக்கு பேர் வைக்க ஆரம்பிச்சீங்க? பையனுடைய ராசி மகர ராசி, அவருடைய ராசி. அதனால அந்த ராசியில் அவர் படித்து வந்ததுனால அவருடைய ராசி மூலமாகவே இந்த கம்பெனி ஆரம்பித்தோம். அவர் பேர்லேயே அதை ஆரம்பிச்சு செஞ்சுட்டு இருக்கோம். 1995 இன்று வரை உங்களோட எவ்வளவு ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்க வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க? சுமார் 800 சட்டம் மலேசிய மாணவர்கள் அங்கே பயின்றார்கள். அதில் 316 பேர் திரும்ப இந்த ஊரில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வெளிநாடு போயிட்டு படிக்கும்போது இந்த மலேசிய அரசாங்கம் வந்து அங்கீகாரம் கொடுக்குதா? எந்தெந்த நாட்டில் வந்து இந்த படிப்புக்கு அங்கீகாரம் இருக்குது? உலகளாவிய நிலையில் இப்போ வந்து மலேசிய அரசாங்கம் வந்து மலேசிய பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது என்ன சொல்றதுன்னா அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்ட் மலேசியன் மெடிக்கல் அசோசியேஷன், மலேசியன் கவுன்சில் 2 பேரும் சேர்ந்து உலகளாவிய நிலையில் 334 யூனிவர்சிட்டிக்கு மேலே அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதில் ரஷ்யாவும் அடங்கும், இந்தியாவும் அடங்கும், மற்ற நாடுகளும் அடங்கும். ரஷ்யாவில் மட்டும் ஒரு 5 பல்கலைக்கழகங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா அயல் நாடுகளில் வந்து அந்தந்த கண்ட்ரியோட என்ன தாய்மொழியோ அந்த தாய்மொழியில தான் வந்து பாடம் நடத்துறாங்க.
இந்த ரஷ்யால வந்து எந்த மொழியில இப்ப நீங்க அனுப்பிச்ச 816 பசங்களும் வந்து எந்த மொழியில கல்வி படிச்சாங்க? கூர்ஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ரஷ்யாவில் வந்து அங்கீகாரம் பெற்ற 5 யூனிவர்சிட்டியில் ஒன்று, பல்கலைக்கழகத்தில் ஒன்று. ஆனால் இருந்தாலும் இந்த யூனிவர்சிட்டி வந்து 1994ஆம் ஆண்டு ரஷ்ய உயர்நிலை கல்வி அமைச்சினால் வந்து அங்கீகாரம் பெற்று ஆங்கிலத்திலே பதிப்பிற்கான லைசன்ஸ், அதாவது அங்கீகாரம் வாங்கிட்டாங்க. அதன் பிறகு 1994 பிறகு அவங்க வந்து ஒரு ஃபாரின் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி, அதாவது தனிப்பட்ட முறையில் ஒரு வெளிநாட்டு மாணவர்களுக்காக ஒரு கல்வித்துறை ஏற்பாடு பண்ணாங்க. அதன் மூலியமாக தான் இப்பொழுதெல்லாம் படித்து வராங்க. ஃபர்ஸ்ட் 1995ஆம் ஆண்டு எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து நீங்க அனுப்பிச்சீங்க? ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்தில் பையன் போகும்போது ஒரு 35 பேர் ஏற்பாடு பண்ணாங்க, 35 மலேசிய மாணவர்கள். அதுக்கு பிறகு படிப்படியாக மாணவர்கள் சேர்ந்தாங்க. ஒரு வருஷத்துல எத்தனை முறை வந்து ரஷ்யால இருக்கிற அந்த மருத்துவ படிப்புக்கு சேர்க்கலாம்? இப்போ நம்மளோட கூர்ஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு வருடத்தில் வந்து 2 முறை, பிப்ரவரி மாதம், செப்டம்பர் மாதம். முதல்ல அதாவது நீங்க உங்க தொழில் ஆரம்பிச்சது 1995ன்னு சொன்னீங்க. அந்த 1995ல எத்தனை மாணவர்களை வந்து ரஷ்யாவுக்கு மருத்துவ படிப்புக்கு அமைச்சீங்க? ஆரம்பத்தில் நம்மளோட பையனோட சேர்த்து ஒரு 35 பேர் முதலாக அந்த பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு வரைமுறை ஏதாவது வச்சிருக்காங்களா? வருஷத்துல வந்து ஒரு 100 பசங்களை தான் சேர்க்கணும், 200 பசங்க தான் சேர்க்கணும்னு சொல்லிட்டு மலேசியா ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ஏதாவது வரைமுறை வச்சிருக்காங்களா? பொதுவாக நாம் வந்து மலேசியா மட்டும் இல்லை, நாம் வந்து நமக்கு வந்து கொடுக்கப்பட்ட அக்ரிமெண்ட்டில் வந்து ஆசியா பசிபிக், அதில் வந்து நம்ம 200 பிள்ளைங்க ஒரு வருஷத்துக்கு அனுப்பலாம், தேர்ந்தெடுத்து அனுப்பலாம். ஆனால் குறிப்பாக மலேசியாவில் வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து நம்ம 100 பிள்ளைங்க 120 பிள்ளைங்க அனுப்பிட்டுருக்கோம். இதோட வரவேற்பு வந்து எப்படி இருக்கு? பொதுவாக மக்களிடையே, இங்கே பொதுவாக மலேசிய மாணவர்களிடையே மிகவும் பாராட்டப்பட வேண்டிய வரவேற்பு இருக்குது. மக்கள் வரவேற்கிறாங்க. அவங்க வந்து இந்த படிப்பை வந்து ரொம்பவும் விசேஷமாக நினைக்கிறாங்க, வெளிநாட்டு படிப்பை. இப்போ சாதாரணமாக பார்த்தா இந்தியாவில் போயிட்டு வந்து ஒரு மருத்துவ படிப்பு படிக்கணும் அப்படின்னா மலேசிய மாணவர்கள் வந்து என்ஆர்ஐ கோட்டாவில் போய் சேரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் 55 லட்சம் இந்திய மணி செலவாகுது. அதே மாதிரி இந்த நாட்டு பல்கலைக்கழகத்திலே வந்து ஒரு மருத்துவ படிப்பு படிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 320 to 350,000 மலேசியன் ரிங்கெட் வந்து செலவாகுதுன்னு ஒரு ஆய்வு கூறுது. இந்த நீங்க அனுப்புற மாணவர்களுக்கு வருஷத்துக்கோ இல்ல இந்த மொத்த மதிப்பு எவ்வளவு செலவாகுது? மொத்த படிப்பு செலவு எவ்வளவு ஆகுது? சரிங்க, ஆரம்ப காலத்திலிருந்து இது வரைக்கும் நாம் வந்து செய்திருந்த இந்த படிப்பு செலவு வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மிக மலிவான செலவு, அதாவது ஒரு 1 லட்சம் வெள்ளியில் செலவு முடிச்சுட்டு வந்தெல்லாம் படிப்பேன். ஆனால் இப்பொழுது சூழ்நிலை வந்து விலைவாசிலாம் ஏறி போனதுனால, அந்த நாட்டு போக்குவரத்து செலவுலாம் ஏற்றம் கொண்டதுனால இப்போது ஏறக்குறைய ஒரு 2 லட்சம் வெள்ளி, 2,50,000 வெள்ளியில் எல்லா செலவுமே, படிப்பு செலவு, சாப்பாடு செலவு, தங்குற செலவு எல்லாம் சேர்த்து 2,50,000 மலேசியன் ரிங்கிட்டில் இந்த படிப்பு முடிச்சுட்டு வரலாம். மருத்துவ படிப்புனா ஒரு கனவு மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஏழை பசங்களும் நடுத்தர மாணவர்களுக்கும் எப்படி வந்து இந்த கல்வி பயன்படும் நினைக்கிறீங்க நீங்க? அதாவது இந்த நாட்டில் மலேசியாவிலேயே குறிப்பிட்ட சில பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. உள்ளூர் பல்கலைக்கழகங்களும் சரி, அல்லது இந்தியாவிலும் சரி, மற்ற நாடுகளும் சரி சென்று பயில்வதற்கு மலேசியாவில் இருந்து நடுத்தர வர்க்கமும் ஏழை மாணவர்களும் சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏனென்று சொன்னால் பொருளாதார நிலையிலே அவர்கள் வந்து ஏறக்குறைய 60-70% கூடுதலான பணம் கட்டி படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது வெளிநாடுகளில். அதையே நாம் ரஷ்யாவிலே படிக்கும்போது, இல்லை மாணவர்கள் அங்கு சென்று படிக்கும்போது ஏறக்குறைய ஒரு 55 விழுக்காடு அல்லது 60 விழுக்காடு பணமே செலுத்தி படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. அவர்களுக்கு அது வாய்ப்பாக இருக்கும். அவர்களுடைய பொருளாதார சூழ்நிலையிலே அது ஒரு பொருத்தமான ஒன்று. இந்த நடுத்தர வர்க்கத்தினருக்கும் ஏழை மாணவர்களுக்குமாக நாம் இந்த சலுகைகளை செய்து தருவதற்காகவே நாம் இந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு ஒப்பந்தத்தை செய்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலும் இப்பொழுது நாம் அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். சாதனை தமிழன் ரஷ்யாவில் இருக்கிற மருத்துவ பல்கலைக்கழகம் என்னென்ன இந்த WHO என்ற மாதிரி சொல்றாங்களே, அந்த அங்கீகாரம் எல்லாம் பெற்று இருக்குதா? இப்பொழுது 5 பல்கலைக்கழகங்கள் அங்கீகாரம் பெற்றன. அதிலே குறிப்பாக நமது கூர்ஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி உலக சுகாதார அமைப்பின் கீழ் அங்கீகாரம் பெற்றது.
யுனெஸ்கோ என்ற அமைப்பின் கீழும் அங்கீகாரம் பெற்றது. அடுத்ததாக 35 நாடுகளிலிருந்து பிள்ளைகள் படிக்கின்றார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு நாட்டிலிருந்து அங்கீகாரம் பெற்றது. மலேசியாவிலும் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. யுனைடெட் கிங்டம், அதாவது இங்கிலாந்து நாட்டிலும் அங்கீகாரம் பெற்றுள்ளது. கனடா போன்ற மற்ற நாடுகளிலும் அங்கீகாரம் பெற்றுள்ளது. நீங்க லைஃப்ல உங்க கேரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன வாகனம், நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைச்சீங்க, இப்ப என்ன சாதிச்சிருக்கிறீங்க? ஆரம்ப காலத்தில் என்னோட பள்ளி வாழ்க்கை முடிஞ்ச பிறகு நானும் ஒரு மருத்துவராகணும்னு நிலையில இருந்தேன். படிக்கணும்னு நினைச்சேன், மருத்துவராகணும்னு நினைச்சேன். ஆனால் அது ஒரு கனவாக போயிடுச்சு. அந்த கனவாக இருக்கக்கூடாத ஒரு நிலைமையில நான் என்னுடைய பையனை படிக்க வேண்டும் ஒரு முயற்சி எடுத்தேன். அவர் படிக்க வச்சேன். அவர் டாக்டர் ஆனார். அதன் பிறகு அவருடைய முயற்சியில் இந்த கம்பெனி ஆரம்பித்தோம். மகரம் என்டர்பிரைஸ் ஆரம்பித்து அவர் மூலியமாகவே இந்த கம்பெனிக்கு நாம் பிள்ளைகளை சேர்த்து இந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு அங்கீகாரம் பெற்று நம்முடைய மலேசிய மாணவர்கள் படிப்பதற்கான வாய்ப்பினை பெற்றோம். இப்பொழுது உள்ள திட்டத்தை விட வருங்காலங்களில் நாம் சில திட்டங்களை வைத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே நாம் நமக்காக ஒரு கல்லூரி, காலேஜ் நிர்மாணம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது மருத்துவக் கல்லூரி, மருத்துவம் மட்டுமல்லாத மருத்துவத்தை சேர்ந்த மற்ற படிப்பினங்களை, பார்மாசூட்டிக்கல், ஹெல்த் சயின்சஸ், ஒரு ஆரம்பிப்பதற்கு ஒரு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். அது கடல் அல்லால் மீண்டும் வரும் என்று கூடி வரும் என்று நினைக்கின்றோம். மலேசிய அரசாங்கம் அதாவது மலேசிய நாட்டோட சுல்தான் உங்களுக்கு டத்தோ என்ற பட்டத்தை எந்த சமூக அமைப்புக்காக உங்களுக்கு கொடுத்தாங்க? பொதுவாகவே சமுதாய, சமய, கல்வி, பொருளாதார இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பணி செய்கின்றவர்களுக்கு அல்லது அவர்கள் ஆற்றுகின்ற பணிக்காக இந்த பட்டம் கொடுக்கப்படுகின்றது. அவர்கள் கௌரவிக்கப்படுகின்றார்கள். இது ஏறக்குறைய என்னுடைய வாழ்க்கையில நான் சேர்ந்த பல பணிகளுக்காகவும் நான் நேற்று நடத்திய சில சமய, கல்வி மற்றும் சமுதாய திட்டங்களுக்காகவும் எனக்காக இது சிபாரிசு செய்யப்பட்டு தரப்பட்ட ஒரு கௌரவமாகும். தனிப்பட்ட முறையிலே நான் பெற்றுக்கொண்ட கௌரவம் இல்லை. இது அரசாங்கம், அதாவது மாநில அரசாங்கம் மூலியமாக எனக்கு தரப்பட்ட கௌரவம். வேற இந்த தமிழ் சமுதாயத்துக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இதுவரை தமிழர்கள் இந்த நாட்டிலே வாழ்கின்றார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்தியா, தமிழ்நாட்டிலிருந்து இங்கு பல துறையிலே ஈடுபட்டு பல வேலைகளிலே ஈடுபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய முன்னேற்றம் கல்வியிலே சிறந்து விளங்க வேண்டும். நமது தமிழ் சமுதாயம் கல்வியின் அடிப்படையிலே தான் உயர வேண்டும் என்பது நம்ம நோக்கம். இந்த உயர்கல்வி, வெளிநாடுகளிலே சென்று உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்பு மலேசிய நாட்டிலே பிரகாசமாக இருக்கின்றது. இந்த நாட்டிலே வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் கூட வெளிநாடுகளிலே சென்று கல்வி பெறுவதற்கு, மருத்துவம் மற்றும் மற்ற ஏனைய துறைகளிலே படிப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. தமிழர்கள் குறிப்பாக இந்த வருகின்ற 25ஆம் நூற்றாண்டுக்குள்ளாக நமது பொருளாதார கல்வி மேம்பாட்டினை தொடர்ந்து செயல்படுத்த முடியாவிட்டால் நம்மால் முன்னேற்றத்துக்கு வர முடியாது. ஆகவே இந்த காலகட்டத்திலே உள்ளவர்கள் அந்த கூற்றை முடிந்த அளவு சீர்படுத்த வேண்டும் என்பது நம் நோக்கம். அதிலே நமது பங்காக நாம் இப்பொழுது இந்த மருத்துவக் கல்வி தொடர்ந்து நடந்து வருகின்றோம். மேலும் பலருடன் கூட்டு சேர்ந்து இந்த கல்வியினை தொடர்ந்து வேறு விதமான கல்விகளில் ஈடுபட நாம் முயற்சிக்கின்றோம். இப்போ இவ்வளோ மருத்துவ படிப்புக்காக உங்களோட முயற்சியில் நிறைய விஷயம் செஞ்சிட்டு இருக்கீங்க. வேற மருத்துவத்துக்கு அப்பாற்பட்டு இல்லை அதன் உட்பட்டு டென்டிஸ்ட், அப்புறம் ஃபிசியோதெரப்பி, இல்லை போஸ்ட் கிராஜுவேட், இது மாதிரி ஏதாவது மாணவர்களை அனுப்ப திட்டம் ஏதாவது இருக்கா? இப்போ நாம் செய்து கொண்டிருந்த மருத்துவ படிப்புக்கு அப்பாற்பட்டு அந்த பல்கலைக்கழகத்திலும் சரி மற்ற பல்கலைக்கழகத்திலும் நாம் மேற்படிப்பு, அதாவது பட்டப்படிப்பு, போஸ்ட் கிராஜுவேட் படிப்பு படிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு நாம் முதலாவதாக அந்தந்த பல்கலைக்கழகங்களிலே விண்ணப்பம் செய்ய சொல்லியிருக்கின்றோம். அதாவது மலேசிய அரசாங்கத்துக்கு விண்ணப்பம் செய்து டென்டிஸ்ட்ரி, பல் மருத்துவம், ஃபார்மசி இந்த 3 படிப்புகளுக்கும் விண்ணப்பம் செய்வதற்கான ஏற்பாடு செய்திருக்கின்றோம். மற்ற வகையிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அலைட் சயின்சஸ் என்று சொல்ல பிசியோதெரப்பி, நர்சிங்,
மற்ற சுகாதார வகையில் உள்ள படிப்புகளுக்கு நாம் உள்நாட்டிலே உள்ள சில கல்லூரிகளில் சேர்ந்து பிள்ளைகளை அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்கிறோம். ஆயிரம் கோடி மக்கள் வாழும் இந்த உலகத்தின் 1 கோடியில் வாழும் நம் தமிழன் இன்று கோடான கோடி மக்களுக்கு முன்னோடியாய் திகழ்ந்து கொண்டிருக்கிறான் தன் ஆற்றலால். திக்கெட்டும் இவன் புகழ் ஓங்கட்டும், திசையெங்கும் இவன் கால் தடம் பதியட்டும் சாதனையால். இவன் சாதனை தமிழன். விண்ணை வாழைப்பான் மண்ணை நினைப்பான் சாதனை தமிழன். எங்கும் இருப்பான் என்றும் ஜெயிப்பான் சாதனை தமிழன். சுற்றும் பூமியதில் திருக்குறளை சொல்லியவன், பலர் மனதை அள்ளியவன், புலிகோழியினை மலையத்தில் எதிரிகள் போட்டி பாட இமயத்தில் கட்டியவன். புதுவிண்கலம் ஒன்றினை சந்திரன் உரசிட உழைப்பினை கொட்டியவன். விண்ணை வாழைப்பான் மண்ணை நினைப்பான் சாதனை தமிழன். எங்கும் இருப்பான் என்றும் ஜெயிப்பான் சாதனை தமிழன். நோபல் பரிசுகளை தமிழன் மும்முறை தட்டியவன், புகழ் இமயம் எட்டியவன். இனி எத்தனை எத்தனை பட்டியல் எத்தனை சொல்லிடுத்த